நானே தேய்ச்சிக்கிறேன். அப்படியே நான் தேய்ச்சி விடுறேன். அதான் அம்மா தானே தேய்க்கிறேன். இப்படி பூசுமா. இத்தனை வயசானாலும் அவங்க குழந்தைக்கு அவங்க குழந்தைக்கு தான். குழந்தையா இருக்கும்போது என்ன வேணுமோ அதே மாதிரி கேஸ் ஆஃப் பண்றதுக்கு உள்ள போனா கூட நீ நடவடிக்கை ஓட்டிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்க. அப்புறம் என்ன, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே குழந்தை மாதிரி பால் பணம் மாறாம இருக்கு. நீ ஊட்டுமா? ஹலோ, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டிருக்கா? எனக்கே இப்போதான் எங்கள் வீட்டில் ப்ரைவசி கிடைக்குது. கூப்பிடும்போது ஃபோன் எடுக்க வேண்டியதானே? ஃபோனும் கைமா தானே இருக்கா? ஏய், இப்போதாண்டி உன் டெக்ஸ்டே பார்த்தேன். ஃபோன் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல. ஹலோ, ஏன் பேச மாட்டா? அப்போ சீரியஸ்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் தானா? எனக்கு இது வரைக்கும் லேட்டாக வந்ததே இல்லையே. ஏய், அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கும் கூட லேட் ஆகிருக்கு. என் ஃப்ரெண்டு பிபின் போட்டிருக்கான்ல, நானும் அவனும் ஒருக்கா சைக்கிளில் டபுள்ஸ் போனப்போ கீழே விழுந்து செம்மாடி ப்ளீஸ் பார்க்குறேன், சத்தமே காணும். அப்போ தான் பிபின் போல் சொன்னான், டே கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, லேட் ஆகும்தான். அவன் சொன்ன மாதிரியே அப்புறமா வந்துச்சு. நீ வேணா வெயிட் பண்ணி பாரு. இட் வாஸ் ஆஃப்டர் பிரேக்கப். ஐ வாஸ் இன் டிப்ரெஷன். ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூட பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தானே அவனை அங்கே பார்த்தேன். ரொம்ப ஹியூமராக பேசிகிட்டு இருந்தான். ஐ மீன், தெரப்பிக்கு அங்கே வந்தபோது எல்லாரோட கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது அவன் கொஞ்சம் ஹியூமராக பேசிகிட்டு இருந்தான். We had a date and within a week we did it. லேட்டராக அவனை பற்றி விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அவன் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை விட்டு கேன்டீன் போயிடுவாங்கன்னு, அண்ட் டீச்சர்ஸ்லாம் அவனை கேன்டீனில் விட்டு கிளாஸ் எடுக்க போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. இவனை பார்க்க ஆரம்பித்தோடனே சைக்காட்டிஸ்ட்டே இன்னொரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்ஃபேக்ட் டெலிவரி முடிஞ்சோடனே அவங்க அப்பா அம்மா அவனை ஹாஸ்பிட்டல்லே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அண்ட் என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல எங்கள் 2 பேருக்குள்ள, அதாவது எப்படி நான் அவன் கூட அப்படின்னு. ஓகே நிலி, பயப்படாதண்ணா, நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு பயமாக இல்லை, ஜஸ்ட் சொல்கிறேன் அவ்வளோதான். நீ காண்டம் போட்டல்ல? போட்டேன் ராஜேஷ். அது ஷியோர் கரெக்டாக போட்டலான்ட்டு. சரி ராஜேஷ், இதில் என்ன டவுட் உனக்கு? Do you even know how condom works? ஸ்கூல் படிக்கும் போதே காண்டம் பார்த்துருக்கேன். மாமா வீட்டில் டப்பா டப்பாவாக அடுக்கி வச்சுருப்பாரு. ஒரு தடவை அதை பலூன் நினச்சி வீடு ஃபுல்லாக விட்டு ஒரே
அதுக்கப்புறம் மாமா என்னை போட்டு ஆனால் அன்னைக்கு நைட்டு காண்டம் போட்டேன். என் சைஸ் இல்லை தான், கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. வளர்ற வயதாடேன்னு நாடும் விட்டுட்டேன். It's a nice joke. சரி, நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். கூப்பிடும்போது ஃபோன் எடு. டே பிபின், சோஷியல் டிஸ்டன்சிங்டா, ஃபோன் எடு. சொல்கிறா இது சம்பவமா என்ன? ஆமாண்டா, சம்பவம். என்ன காலேஜ்லையா? டிபார்ட்மெண்ட் சீனியரு 1 மாதம் முன்னே நடந்துச்சு. இப்போ என்ன சம்பவம்னா, அவளுக்கு இன்னும் பீரியட்ஸே ஆகல. ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோன்னு. ஓ, சம்பவம் தான் சம்பவமா? குடிச்சில அப்பா போகிறேன்னு சொல்லி வச்சு யோகோன போய் லாக்டவுன் ஃபாதர்ரா. டே கத்தாதரா, கன்ஃபார்ம் ஆகல, ஒரு சின்ன டவுட்டு தான். டேய் 2 பேர் சேர்ந்து தானே சம்பவம் பண்ணீங்க, சந்தோஷமாக இருந்தீங்களா? அதோட முடிஞ்சு சும்மா மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு அப்டேட்லாம் பட்டுதானே வச்சுக்கோங்க, முதல்ல பிளாக் பண்ணி விடு. எப்படிடா 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணோம், இப்போ நான் மட்டும் கலந்துட்டா? அது 2 பேர் சேர்ந்து மேலே ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக சேஃப்டி மெஷர் எடுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் லாக்டவுன் முடிஞ்சுன்னு அபார்ட் பண்ணிவிடுவேன். டே தலையெல்லாம் சுற்றுதுடா, ஏதாவது ஆறுதலாக பேசுகிறா. நான் அங்கே தான் ஒரு தலை சுற்றி வாந்தி எடுக்க போகிறா. சரிண்ணா, சீரியஸாக வந்து வேணா ப்ரே பண்ணிக்கிறேன். I noticed something was strange in this house. ஃபஸ்ட்டு நான் பேசுகிறதான் ஒட்டு கேட்டுருக்காங்கன்னு நினச்சேன், பட் இட் இஸ் சம்திங் எல்ஸ். இல்லை, எனக்கு புரியுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீட்டில் ஒவ்வொரு தேவை இருக்குது. சில நேரம் அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க. அது இந்த வீட்டில் நடக்கிறது தான். ஆனால் இது எஸ், அது மொத்தம் 7 தேன் மிட்டாய் யாரோ பிளான் பண்ணி தூக்கியிருக்காங்க. எனக்கு சுகர் இருக்குது, அதனால் அதை நான் கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. ஹலோ பேபி, நான் 200% ஷூராக சொல்கிறேன், இன்னைக்கு நான் காண்டம் போட்டேன். ஓ வாவ், ஞாபகம் வந்துச்சா? லுக் அட் யூ, பொறுப்பே இல்லாத குழந்தை மாதிரி. ஏ ப்ளீஸ் அப்படி பேசாத. உனக்காக நான் டாக்டர்லாம் கால் பண்ணி பேசியிருக்கேன் தெரியுமா? எந்த டாக்டர்? நம்ம டாக்டர் குமரகுருவன். ஐயோ ராஜேஷ், அவர் சைக்காட்ரிஸ்ட், அவரையே கூப்பிட்டேன். அவரும் இதே தான் சொன்னார், எனக்கு எதுக்கு கால் பண்ணேன்னு. இவ்வளோ டம்பா இருந்தா இனிமே என்ன பார்க்க வராது. ஏய், அவரும் இதே தாண்டி சொன்னார், இனிமே என்ன பார்க்க வராதுன்ட்டு. நீ அவரோட பேசுனியா என்ன? இவன் மொபைல் நம்பர் அவன் என்கிட்ட கொடுக்குறப்போ என் கான்டாக்ட்ல ஆல்ரெடி ராஜேஷ்னு ஒரு நம்பர் இருந்தது.
சிரிச்சுட்டே என் நம்பரை நீ ராஜேஷ் டிப்ரெஷன்னு சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். குழந்தை உதைக்குதான் நினைமா? ஆமா. என்ன குழந்தை? அப்படியா? சரி சரி ஓகே. ஓகேப்பா. ஏதாவது வெட்டவாமா? வெட்டவா காய்கறி? வேண்டாம், நானே வெட்டிக்கிறேன். நீ பெருசா வெட்டுவ, உங்க அப்பாவுக்கு இறங்காது. நானே வெட்டிக்கிறேன். போன சம்மர் தானே வந்தாவே நடந்தாங்க. அதுக்குள்ளேன்னா இல்ல, போன லீவுக்கு வந்தப்பதான் இவளுக்கு கல்யாணம் ஆச்சு. 11 மாசம் நேரமா ஆகுது. ஃபர்ஸ்ட் குழந்தை ஃபார்ம் இருந்தா நீ எதுக்குடா இதெல்லாம் யோசிக்கிற? யோசிச்சு பார்த்தா கல்யாணம் 1 மாசத்துலயே பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. இதுதானே நீ தான் எங்களுக்கு கல்யாணம் 1 வருஷத்துலயே பிறந்தீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வருஷத்துல 7வது மாசத்துல உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தீங்க. அப்புறம் தாத்தா சித்தி அப்பா அம்மான்னு எல்லாரும் உங்களையே கவனிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் பலகாரம் கொடுக்க வந்துருவாங்க. இதுக்குள்ள நீங்களும் அப்பாவும் எப்படி இந்த லவ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா தானா லவ் பண்ணிட்டு போறாங்க. அப்போ இந்த குழந்தை பெத்துக்க இந்த பிளானிங் அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? என்னமோ வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் இவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு என்கிட்ட நல்லா வசமா மாட்டுவான். எங்க அம்மாவை நினைச்சா கூட எனக்கு பயம் இல்லை. எங்க அப்பா தான் மகா கோவக்காரரு. இப்படி ஸ்கூல் படிக்கும்போது சாக்ஸ் ஒழுங்கா போடாமல் ஷூ போட்டேன்ட்டு என்னை போட்டு அடித்து உதச்சி காது மடல்லாம் திருவி. இப்போ நான் காண்டம் ஒழுங்கா போடலன்னு கண்டுபிடிச்சாருன்னா என்னை கொன்னே போட்டுருவாரு. சின்ன தேன் மிட்டாய் கட்ட விரல் சைஸு சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளாகவே இந்த வீட்டில் எனக்கு இப்படித்தாங்க ஓரவஞ்சம் நடக்குது. ஃபிஃப்டி 50 கேட்கல, ஒரு 2 பிஸ்கட். என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த குழந்தை பத்துக்கு இந்த பிளானிங் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்களா? கல்யாணம் வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும். அம்மாவெல்லாம் நான் கல்யாணம் பண்ணும்போது பேசணும். நான் லேட்டாக பண்ணியிருந்தா எங்கள் அப்பான்னு கூப்பிட்டுருந்தேன், தாத்தான்னு தான் கூப்பிட்டுருந்தேன். அம்மாவை பொண்ணு பார்க்குறப்ப நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதான் கல்யாணம் பண்ண அந்த தானே லவ் வந்துருந்தா. கண்ட சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கிறேன். எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்கு. இந்த எள்ளூருண்டை பப்பாளி இதெல்லாம் தான் சாப்பிட்டு பார்த்தியா? நெட்டில் பைனாப்பிள் பழம்லாம் சாப்பிட்லான்னு போட்டிருக்கு. அதான் ட்ரை பண்ணியா? இப்போ எப்படி அதெல்லாம் கிடைக்கும்? அம்மா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? நீ வேணா வீட்டில் இல்லை ஷெரின்ட்ட வேணா பேசி பார்க்குறியா? ராஜேஷ், சப்போஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ கூட இருப்பல்ல? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நிலி. நமக்கு அப்பா அம்மா ஒரு வயசே இல்லை. இது உன்கிட்ட தாண்டா சொல்ல முடியும். என்னென்னமோ கதையெல்லாம் சொல்கிறாங்க, கேட்டாலே நடான்ருக்கு. நம்மளும் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு இருக்கு நிலி.
நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சாமி, கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை வரைக்கணும், கொள்பேருந்து பார்க்கணும், கொள்பேருந்து போய் தரணும். கியூட்டி இருக்குல்ல, கியூட்டி தான் சாப்பிடணும். ஏய் குட்டி, நீதான் எடுத்த. What the fuck, man? நான் போன ஜென்ரேஷன் அப்பா அம்மாலாம் இருக்கவே மாட்டேங்குது. எது? நம்ம ஃபுல்லாக ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம வளர்ப்போம், சரியா? நான் படித்த ஸ்கூல்லையே அவனை சேர்த்திப்போம். வீட்டில் பேசிடுவோமா? ஐயோ சாமி, என்னை பயமுறுத்தாத. எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இவ்வளோ யோசிச்சியா நீ? ஏய், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஐயோ, நல்லா போடுங்க, நல்லா போடுங்க. பட்டம் உனக்கு தெரியாதா? பட்டம் என் பேர் சொல்லி 2 போடுங்க.